ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி டேட் 18/4/2024. நான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணி 229வது நாளாக எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் பர்ஃபெக்டாக வந்து நிற்குது. ஒரு நாள் கூட விடாமல் இன்க்ளூட் சாட்டர்டே சண்டே உட்பட. அதேமாரி நான் பண்ண அனைத்து வித்ட்ராவும் இன்க்ளூடு இந்த எலெக்ஷன் டைமில் நான் பண்ண வித்ட்ராவும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 100% பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. நீங்கள் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை சர்ச் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் தான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம். என்ன சார் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்துக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்டாக்கிங்க்கு 3% to 4% வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கமாக கிடைக்கும். அந்த மந்த்லி 3 to 4% பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லியும் டிவைட் பண்ணி தினமும் 0.1% to 0.131% டிவைட் பண்ணி டெய்லியும் கொடுத்துருவாங்க. நைட்டு 12:12க்குலாம் உங்களுடைய வாலெட்டில் காயின் வந்துடும். ஸோ இப்படி வந்த காயினு நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பண்ண ஸ்டாக்கிங்க்கு உங்களுக்கு தினமும் கிடைக்கும். நீங்கள் ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 லெவல் வரைக்கும் இன்கம் இருக்குது. பட் அது நெசசரி கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்க. 2வது, அப்படி வரக்கூடிய ஆர்ஓஎஸ் இன்கம், அதாவது ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்ச், இவங்க ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிறாங்க. கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்கள் செல் பண்ணி ஐனராக மாற்றிக்கலாம். நான் ஜாயின் பண்ணி இன்னையோட 229வது நாளாக நான் பண்ண அனைத்து வித்ட்ராவும் இன்க்ளூட் இந்த எலெக்ஷன் டைமில் பண்ண வித்ட்ராவும் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 100% வந்துடுச்சு. அதனால் வீடியோவும் எடுத்து போட்டுக்கிறேன். லைவாக வித்ட்ரா பண்ணதும் போட்டுக்கிறேன், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்ததும் போட்டுக்கிறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஒரு ஓன் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம், காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ கரன்சி, ஓன் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட்ரேட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி, டிஎன்இபி பில், மொபைல் ரீசார்ஜ், கேஸ் பில் பே பண்ணக்கூடிய பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம், ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி. நல்லா முக்கியமாக புரிஞ்சுங்க. ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொடுக்குற ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளானில் தினமும் 0.1% to 0.131%, அதாவது மந்த்லி 3% to 4% வரைக்கும் ஜென்யூனாக கொடுக்குற ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் மினிமம் ஒரு 3000 காயினில் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தினமும் 0.1 to 0.131% உண்டான கைட் காயின் உங்களுடைய வாலெட்டில் வரும். ஸோ ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு. 229 நாள் பர்ஃபெக்டாக வந்து நிற்குது. வித்ட்ராவும் பார்த்தீங்கன்னா 100% எலெக்ஷன் டைம்லேயே ஜென்யூனாக கொடுக்குறாங்க. நாம் ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும்போது கூட டிடிஎஸ் பே பண்ணி தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு. இதில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னுடைய லிங்க், கைட் காயினோட ஸ்டாக்கிங் சைன்அப் ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்அப் பண்ணுற பேஜ் ஒன்று வரும். அதில் உங்கள் நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுங்க. இந்த பாஸ்வேர்டுன்ற இடத்துல கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் 8 லெட்டர்ஸ் போட்டுங்க. என்னுடைய நேம் ஜே ராஜான்னு ஒருத்தன் பார்த்துங்க. கீழே இந்த டிக் மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களான்றதுக்காக. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணுறங்க. அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறங்க, ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கைட் காயின் ஸ்டாக்கிங் ஆப்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். நீங்கள் கைட் ஸ்டாக்கிங் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணும்போது லாகின் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணுறப்ப, சைன்அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து உள்ளே போகிறப்ப என்ன பண்ணுங்கள், ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்ப உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்னு வரும். அப்போ தான் உங்கள் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு தனியாக ரிசீவிங் அட்ரஸ் வரும். அது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டேஷ்போர்ட் இப்படி தான் வரும். இதை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசீவிங் வாலெட் அட்ரஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்கள், ரிசீவிங் வாலெட் இதான் இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ப்ளூ கலரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா காப்பீடு ஆகும். ஸோ இந்த காப்பி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு இப்போ அட்ரஸ் வந்துடுச்சு. இப்போ காயினை உள்ளே கொண்டுன்னு வரணும். இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு காயினை கொண்டு வந்தால் தான் நம்ம ஸ்டாக்கிங் பண்ண முடியும். 2 மெத்தடில் பண்ணலாம். நீங்கள் எனக்கு மினிமம் 3000 காயினுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்கன்னா அந்த காயினுக்கு உண்டான எக்ஸ்சேஞ்ச் ப்ரைஸ் இன்றைக்கி என்னவோ ரூ.
₹2.21 அதுக்கு உண்டான அமௌண்ட் நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிங்கன்னா நான் கைரா எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். 2வது ஆப்ஷன். நீங்களே டைரெக்டாக கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் இன் பண்ணி காயினை பை பண்ணணும்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே டைரெக்டாக வாங்கி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறப்ப ஒரு 10 காயின் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. 3010 3020ன்னு வாங்குங்க. ஏன்னா ட்ரான்சாக்ஷன் சார்ஜ்லாம் போகும். 3000 காயினுக்கு கீழே இங்கே உள்ளே வந்துச்சுன்னா ஸ்டாக்கிங் பண்ண முடியாது. அதனால் அங்கே நீங்கள் காயினை பை பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் ஜிபே மூலிமா நீங்கள் ஆட் பண்ணி காயினை பை பண்ணி வித்ட்ரா பண்ணுறப்ப நீங்கள் இங்கே காப்பி பண்ண இந்த அட்ரஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே பேஸ்ட் பண்ணணும். இந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் இங்கே காப்பி பண்ணீங்க பார்த்தீங்களா, இதை எக்ஸ்சேஞ்சில் போய் பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா அங்கே வித்ட்ரா பண்ணுற காயின் இங்கே இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கைட் வாலெட் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு வந்துடும். இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக்கிங் எப்படி பண்ணுறது, காயின் உள்ளே வந்துச்சு. எங்கிட்ட வாங்கியோ இல்லை நீங்கள் டைரெக்டாக போய் எக்ஸ்சேஞ்சில் வாங்கியோ உங்களுக்கு காயின் இங்கே வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த 4 கோடை டச் பண்ணிங்கன்னா 3வது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட். அதில் ஃபஸ்ட்டு நியூ ஸ்டாக்கிங். இதில் 3 பிளான் இருக்கும். நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 1 இயர் 2 இயர் 3 இயர். நான் பார்த்தீங்கன்னா 3 இயர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மந்த்லி 4% கிடைக்கும், டெய்லியும் பார்த்தீங்கன்னா 0.13% நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிளான் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது 3%, இது 2 இயர் பார்த்தீங்கன்னா 3.5%, இது பார்த்தீங்கன்னா 4%. நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டார்க் ப்ளூவாக மாறும். அதுக்கப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும்னா அமௌண்ட் கை டு ஸ்டாக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த 0வை டெலிட் பண்ணிவிட்டு 3000 காயினுக்கு மேலே உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிக்க. 3010 3020 3015 4000 5000 10000 எவ்வளோ இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்டாக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும். அன்றைக்கி நைட்டு 12:12 உங்களுக்கான ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டாக்கிங் இன்கம் வரும். முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த கேபிட்டல் காயினும் உங்களுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துடும். அந்த டைமில் நீங்கள் அதை செல் பண்ணி ஐநரை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை மீண்டும் ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு கைரா எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு உங்களுக்கு கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு என்ன டவுட்டோ, இல்லை ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி ஸ்டாக்கிங் பண்ணுறதுல ஒரு சின்ன டவுட்டோ, எந்தவித சந்தேகம் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கிட்டு பண்ணுங்கள். தப்பாக பண்ணுற போகிறீங்க. என்னுடைய நம்பர் 9025465375. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு நல்ல ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளான் தேவை அப்படின்னு நீங்கள் தேடின்னு இருந்தீங்கன்னா ஒரு கிரிப்டோவில் இந்தமாரி ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம், ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம், நல்லா கேட்டுங்க, ப்ராஜெக்ட் லைவாக இருக்கிற பிளாட்ஃபார்ம். என்ன சார் ப்ராஜெக்ட்? விபேன்ற ப்ராஜெக்டில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ 229 நாளாக நாங்கள் இப்போ ரீசார்ஜ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதையும் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு இப்போ நான் லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுறது கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்தி எப்படி பண்ணுறது நான் காமிக்கிறவாங்க. நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்டில் பாருங்கள். நம்மளுடைய ஓன் ப்ராஜெக்ட் கைராவோட ஓன் ப்ராஜெக்டான விபே ஆப்புக்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொபைல் கொடுத்து ஏர்டெல் என்னுடைய நம்பர் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரொசீட் கொடுத்தோன்னே எந்த பிளானை சூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ 180. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ₹19 பேக்கேஜ் 1 GB பர் டேக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நான் என்ன பண்ணுறேன், சூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய சீக்ரெட் நம்பர் போடுறேன். ஸோ இப்போ என்னுடைய சீக்ரெட் நம்பர் போட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய மொபைல் ரீசார்ஜுக்கு நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ₹2 கைட் காயினில் பிடிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் ₹300 பண்ணாலும் சரி, ₹400 ₹500 எந்த டிப்பை பண்ணாலும் சரி, ரீசார்ஜ் ஃபீ ட்ரைக்குன்னு வருது. ஸோ பாருங்கள், நான் பண்ண இப்போ ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ₹20 ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு கைட் காயின் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாலெட்லேருந்து டெபிட் ஆகிடுச்சு. ஸோ டைம் பார்த்துக்குங்க, நான் எப்போ நான் பண்ணேன் 33 செகண்ட்ஸ் முன்னாடி ₹20 டாப்அப் பண்ணேன். ₹2 ஹேண்ட்லிங் சார்ஜஸ்ஸு. இது நீங்கள் எந்த ரீசார்ஜ் பண்ணாலும் ₹2 வந்து கைட் காயினில் பிடிப்பாங்க. ஸோ என்னுடைய ஹிஸ்ட்ரி பார்த்துங்க. நான் பண்ண இபி பில் பே பண்ணது, ரீசார்ஜ் பண்ணது, இபி பில் பே பண்ணது,
ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்பளுடைய கைட் காயின பயன்படுத்தி பண்ணது தான் எல்லாமே. ஸோ இதேமாரி ஒரு ப்ராஜெக்ட் உள்ள ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஸ்டாக்கிங் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்யூனா கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம், அந்த ப்ராஜெக்ட்டும் ல் லைவா இருக்கு. ஸோ உங்களுக்கு இத பத்தி நெறைய விஷயம் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 9025465375 இதுதான் நான் பார்த்தீங்கன்னா, இன்னையிலேருந்து 2 மினிட்ஸ் அகோலேருந்து நான் பண்ண விபே ஆப்லேருந்து கைராவோட ஓன் ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ண கைட் காயின பயன்படுத்தி நான் பே பண்ணது பாருங்க. இ அ ஈபி பில், மொபைல் ரீசார்ஜ் பண்ணது எல்லாமே. நான் இந்த 229 நாளா பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஓன் ப்ராஜெக்ட்ல தான் நான் பண்றேன். ஸோ அப்பன்னா பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் உள்ள பிளாட்ஃபார்ம்ல ஜென்யூனா நீங்க ஸ்டாக்கிங் இன்கம் கம்மியா வருதுன்னு பார்க்காதீங்க. கம்மியா வருதுன்னாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் பிளாட்ஃபார்ம். ஜெ ஜென்யூனா குடுப்பாங்க. வித்ட்ராலாம் பெர்ஃபெக்ட்டா வரும். அதனால தான் நான் இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணேன். மந்த்லி 10%, 20%, 30% குடுக்குற பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைலி ரிஸ்க். மந்த்லி 3% குடுக்குற பிளாட்ஃபார்ம் எங்க இருக்கு? 30% குடுக்குற பிளாட்ஃபார்ம் எங்க இருக்கு? ஸோ நம்ம மந்த்லி இன்கம் 3% குடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க அத பார்க்காதீங்க. ப்ராஜெக்ட் இருக்கா? என்ன பிளாட்ஃபார்ம்? என்ன மாரி ஓன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கா? ஓன் பேக் செயின்ல ரன் ஆவுதா? காயின் மார்க்கெட் கேப்ல லிஸ்டிங் பண்ணப்பட்டிருக்கா? ஒரு அந்த ப்ராஜெக்ட் சொல்றாங்களே, அந்த ப்ராஜெக்ட் லைவா இருக்கா? வொர்க் ஆகுதா? இப்ப நான் உங்களுக்கு லைவா ப்ரூஃப் பண்ணி காமிச்சுட்டேன். அந்த மாரி நீங்களும் பாருங்க. நீங்களும் வந்து இதெல்லாம் இந்த மாரி நெறைய ஆப்ஷன்லாம் மத்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கா? ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.